உங்க வாழ்க்கையில உங்களுடைய கஷ்டமான நேரத்துல உங்களை எல்லாரும் கைவிட்டுருவாங்க. ஆனா அந்த நேரங்கள் தான் உங்களை உருவாக்கி எடுக்கும். நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருந்தாலும் அதை எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆனா நீங்க விட்ட பிழைகளை தான் ஞாபகம் வச்சிட்டு இருப்பாங்க. யாரையும் எதுக்காகவும் கெஞ்சாதீங்க. நம்ம எதையாவது அடையணும்னா ஏதாவது ஒன்று விட்டுத்தானே ஆகணும். சந்தர்ப்பம் வரும் பொழுது எதை விடணுமோ அதெல்லாம் விட்டுருங்க. நான் ஏன் இதை உங்களுக்கு சொன்னேன்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிறகு அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்க. அதே மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் உங்க மேலதான் வந்து சேரப்போகுது. எல்லாருக்குமே நீங்க சக்சஸ் ஆகணுங்கிற விருப்பம் இருக்கும். ஆனா நீங்க அவங்கள விட முன்னேறிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ மற்றவங்களுடைய கனவுகளுக்காக நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பேட் டைம்ஸ் நல்லவங்க, ஏன்னா நம்ம முழிச்சுக்கலாம். அது மாத்திரமில்ல, மனுஷங்களை படிச்சுக்கலாம். நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா மற்றவங்ககிட்ட நடந்துகிட்டாலும் நீங்க இல்லாத நேரம் இல்லாட்டி உங்க பின்னாடி உங்களை குறை சொல்றவங்களா தான் எல்லாருமே இருக்க போறாங்க. அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப விரும்புற விஷயங்கள் தான் உங்களுடைய வீக் பாயிண்ட், உங்களுடைய வீக்னஸ். அதனால இதை புரிஞ்சு மனுஷங்களை புரிஞ்சு உங்களை முன்னேற்ற வேலையில நீங்க ஈடுபடுங்க. That's it.